ஜோசப் விஜய் என்று சொல்லக்கூடியவர்கள், சைமன் சீமான் என்று சொல்லக்கூடியவர்கள் பாஜககாரங்க மட்டும் கிடையாது, திமுககாரன் பண்ணிட்டு இருக்கான். ஏன் கிறிஸ்தவன் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் தகுதி இல்லையா? அவன் தமிழனான்னு பார்க்குறோம். நாங்கள் அந்த தமிழர்களுக்கு துரோகம் செய்யாத தமிழர்களாக பார்க்குறோம். இதே கட்சி யார் கட்சி தெரியுமா? இவர் ஜோசப் விஜய், இவர் ஆதவ் அர்ஜுனா, இவர் ஜான் ஆரோக்கியசாமி, இவர் இப்போ அந்த ஃபெலிக்ஸ் அனுப்பிதார்ல ஃபெலிக்ஸ் இப்படின்னு போட்டு ஒரு மதவாத அரசியலை தாவேக்காவுக்கு பூசுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், விஜயவுடைய அரசியலை நீ விமர்சனம் பண்ணுறியா? நானும் விமர்சனம் பண்ணுறேன், தவறு இருந்தா. ஆனால் விஜய் அவர்களை நீ கிறிஸ்தவன் என்று சொன்னால் நானே ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னு கேட்டால் இவர் யாரு கூட ஃப்ளைட்டில் போனாரு தெரியுமா? இப்போ விஜய் யாரு கூட ஃப்ளைட்டில் போனாருன்னு தெரிஞ்சுதான் தமிழ்நாட்டில் சமூக நீதி நீ காப்பாற்ற போறியா? அப்போதான் நீ வந்து இடஒதுக்கீடு காப்பாற்ற போறியா? ஒரு பக்கம் இவங்களை RSS கைக்கூலின்றானுங்க, மறுபக்கம் கிறிஸ்தவ கைக்கூலின்றானுங்க, மறுபக்கம் இஸ்லாமிய கைக்கூலி சொல்றாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மாற்றத்திற்கான அரசியலை வந்து இவங்க முன்வைக்கும் பொழுது எனக்கு இந்த நாம் தமிழனும் தாவேகாவும் சண்டை போடுறதுல உடன்பாடே எனக்கு இப்பெல்லாம் இல்லை. உண்மையாக சொல்கிறேன் நான். மனிதனா நீங்கள் விஜய் வர்சஸ் உதயநிதினு எடுத்திங்கன்னா விஜயுடைய அந்த ஒரு பாப்புலாரிட்டி எங்கேயோ இருக்குது, உதயநிதி அவர் கிட்ட கூட வர முடியாது. அப்போ இந்த வளர்ச்சியை வந்து திமுக நிராகரிக்குது. நமக்கு வந்து இந்த நபர் விஜய் என்ற நபர் போட்டியை வந்துடக்கூடாது. விஜய் அவர்களுடைய மார்க்கெட்டை திமுக சிவகார்த்திகேயனை வச்சு பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. நீங்கள் அரசியல் ரீதியாக இழுத்தலாம், விமர்சனம் பண்ணலாம், ரைட்டு. சினிமாவில் இன்றைக்கும் டாப் விஜய் தான், அதை நான் இல்லைலாம் சொல்ல மாட்டேன். அதுக்காக வந்து உங்களுக்கு ஜனநாயகனை வந்து பீட் பண்ணுற பராசக்தி ஒன்றும் பண்ணாது. எனக்கு தெரிஞ்சு பாவமாக ஒரு நல்ல படம் கூட இவங்களோட கெட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. சீமானவர்கள் மீதும் திரு விஜய் அவர்கள் மீதுமே என்ன தாக்குதல்னா, அவர்கள் வந்து இந்த மதத்தை சேர்ந்தவர்கள். ஹெச் ராஜா கடந்த காலகட்டங்களில் சொன்னதான், ஜோசப் விஜய்ன்னு சொன்னதுதான். அது வந்து மீண்டும் அண்ணன் சீமானவர்களை வந்து கிறிஸ்தவ பேரிட்டு அழைப்பது, திரு விஜய் அவர்களுடைய கிறிஸ்தவ மதம் சார்ந்த இதை வந்து சொல்கிறது. பெரும்பாலும் ஒரு வெளியே வந்து இது கிறிஸ்தவ செயல்பாடுகள் காமிச்சுக்கிட்டது கிடையாது. விஜய் அவர்கள் எங்கே காமிச்சுக்கிட்டாங்க? ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு இதை யார் எழுதுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஜோசப் விஜய் என்று சொல்லக்கூடியவர்கள், சைமன் சீமான் என்று சொல்லக்கூடியவர்கள் பாஜககாரங்க மட்டும் கிடையாது, திமுககாரன் பண்ணிட்டு இருக்கான். நான் பார்க்குறேன் பல திமுகவினுடைய ஐடி விங்கில் அவன் இவன் சொல்லக்கூடியவன்லாம் வந்து விஜய் கட்சி யார் கட்சி தெரியுமா? இவர் ஜோசப் விஜய், இவர் ஆதவ் அர்ஜுனா, இவர் ஜான் ஆரோக்கியசாமி, இவர் இப்போ அந்த ஃபெலிக்ஸ் அனுப்பிதார்ல ஃபெலிக்ஸ் இப்படின்னு போட்டு ஒரு மதவாத அரசியலை தாவேக்காவுக்கு பூசுறாங்க. நான் என்ன சொல்றேன், விஜயவுடைய அரசியலை நீ விமர்சனம் பண்றியா? நானும் விமர்சனம் பண்றேன், தவறு இருந்தா. ஆனா விஜய் அவர்களை நீ கிறிஸ்தவன் என்று சொன்னால் நானே ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னு கேட்டா அவர் தன்னை கிறிஸ்தவ அரசியலை எங்கேயுமே பண்ணலையே. ஏங்க விஜய் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்க்குறாங்க? எல்லோருக்கும் மனுஷனை தான் பார்க்குறாங்க. விஜய் அவர்களுடைய அரசியலை முரண்படுற நம்ம இப்போ நான் எதிர்ப்பா, நான் பேசாத பேச்சியா? ஆனா அதுக்காக நீ விஜயை வந்து நீ மதவாத அரசியல் பண்றாரு, இவரும் பிஜேபி அரசியல் கைக்கூலி சொன்னா எப்படி நம்ம பார்த்துக்க முடியும்? அண்ணன் சீமான் வந்து சீமானா இருந்தா என்ன உனக்கு, சைமனா இருந்தா என்ன உனக்கு? அவர் தமிழனா? என் தமிழனுக்காக பேசுறாரா? என் தமிழர்களுக்காக பேசுறா? என் மண்ணுக்காக பேசுற? என் மக்களுக்காக பேசுறாரா? அப்ப அவரை வந்து தமிழ் தலைவரை தான் பார்க்க முடியும், அப்படிதான் நான் பார்க்க முடியும். இது நான் ஒண்ணு கேட்கறேன், என் கிறிஸ்தவன் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் தகுதி இல்லையா? அவன் தமிழனான்னு பார்க்குறோம். நாங்கள் அந்த தமிழர்களுக்கு துரோகம் செய்யாத தமிழர்களா பார்க்குறோம். ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டி தான், ஆனா அவர் கிறிஸ்தவர். ஆமா, ஆனா அவர் அங்க சிஎம் ஆகுறாரு. அப்போ அவருக்கு அங்க வாய்ப்பு இருக்குங்கிறப்போ இங்க ஒரு இந்து நின்னா நம்ம கிறிஸ்தவர் ஓட்டு போடுறோம், கிறிஸ்தவர் ஓட்டு போட்டு ஒரு இந்து முதலமைச்சர் ஆகிறாரு. ராஜசேகர் ரெட்டியுமே கிறிஸ்டியன் தானே. கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட்டு இந்து வந்து முதலமைச்சர் ஆகலாம், இந்துக்கள் ஓட்டு போட்டு கிறிஸ்தவர் முதலமைச்சர் ஆகலாம். விஜயை வந்து இந்த மாதிரி நீங்க மதசாயம் பூசுவதெல்லாம் ரொம்ப அருவருப்பான அரசியல்ங்கிறது. இது யார் பண்ணி? அப்ப தமிழ்நாட்டில் வந்து நீங்க இந்துத்துவ கருத்தில் வந்து வேரூன்றி போனதுக்கு திமுகவும் ஒரு காரணம். ஏன் சொல்றேன்னு கேட்டா, பெருமை பேசுறாங்க தெரியுமா? நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகாக இத்தனை குடமுழுக்குகள் நாங்கள் பண்ணோம். நீ உண்மையாவே பெரியார் அரசியலை பண்ற, உண்மையாவே நீ வந்து திராவிட அரசியலை பண்றன்னா நீ வந்து கடவுள் மறுப்பு அரசியலை முன் வச்சிருக்கணும். அதுதான் உன் வேலை. நான் என்ன சொல்றேன், கடவுள் வந்து இருக்குது இல்லைன்னு சொல்றது வந்து ஒரு ஆளுங்கட்சியோட வேலை கிடையாது. ஆனால் ஒரு இயக்கமா கட்சியா என்ன வேலை? நீங்க பெரியாரோட அரசியலை பண்ணீங்கன்னா உங்க அண்ணா என்ன சொல்றாரு, நான் வந்து பிள்ளையாருக்கு வந்து தேங்காயும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாரே உடைக்க மாட்டேன் சொன்னார். ஆனால் கருணாநிதியில் அட்வான்ஸாக போயிட்டு ராமானுஜருக்கு வந்து ஒரு இலக்கிய தொடரை வந்து எழுதி வெளியிட்டாரு. இன்னைக்கு இந்த மதவாத அரசியலை அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் விஜய் அவர்கள் மீதும் சுமத்துவது என்பது மிக 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 ஆபத்தான ஒன்று. நீங்கள் திமுகவை கேள்வி கேட்கறதுனால நீங்கள் வந்து மதத்தை சொல்லி வந்து அமைச்சர்கள் சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. விஜய் அவர்கள் மீது இவர்கள் எவ்வளோதான் சேற்றை வாரி இறைத்தாலுமே அந்த மதவாத அரசியலை நீங்கள் பூச நினைத்தால் அதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ரெண்டாவது, தனி மனித விமர்சனத்துக்கு போயிடுறானுங்க. இவர் யாரு கூட ஃப்ளைட்டில் போனாரு தெரியுமா? இப்போ விஜய் யாரு கூட ஃப்ளைட்டில் போனாருன்னு தெரிஞ்சுதான் தமிழ்நாட்டில் சமூக நீதி நீ காப்பாற்ற போறியா? அப்பதான் நீ வந்து இடஒதுக்கீடு காப்பாற்ற போறீங்க. நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. எப்பா பாலிசி மேக்கிங்
நல்ல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் தான் மக்களுக்கு பயன் தரும். அவர் ஃப்ளைட்ல யார் கூட போனாரு, அவர் படுக்கையில யார் கூட இருந்தாரு, அதெல்லாம் நமக்கு தேவை. அது ரொம்ப அருவருப்பானது, அயோக்கியத்தனமானது. இல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் உண்டா? அது நான் சொல்றேன், அதை பேசுறதுக்கு எவனுக்கும் உரிமை கிடையாதுன்னு சொல்றேன் நான். அது உரிமையே கிடையாது, அது ஒருத்தருடைய அந்தரங்கம். அப்போ நான் ஒண்ணு கேக்குறேன், இப்போ ஒருத்தர் இருக்காருப்பா, ஒரு பெரிய ஒரு திமுக காரரு, அவர் பல பேரோட போட்டோ எடுக்கிறதுலாம் வெளியே வருதுப்பா, சரிங்களா? அப்போ அந்த போட்டோ எடுக்கிறத வச்சு அந்த தம்பி பேச முடியுமா? நம்ம பேசக்கூடாது, அது தப்பு. அது ஏன்னு கேட்டா, ஒருத்தவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை நீ பொதுவெளியில் எடுத்து போறது மிகப்பெரிய மோசடி, மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அதை எடுத்து நீ பேசுற மேடையில பேசுறானுங்க, மேடையில எழுதி பேசுறானுங்க. இந்த யார் கிருஷ்ணமூர்த்தி, அவர் பேர் என்னது, இந்த ஒருத்தர் திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றாங்களா, ரொம்ப ஆபாசமா அதை என்கரேஜ் பண்றாங்க. அவர் சொல்றாரு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன தம்பி உதயநிதி ஆனா நீங்க வந்து நிறைய பேசணும்னு சொல்லிட்டு அழைச்சாரு சொல்றா, இருந்தாலும் ஓப்பனா மேடையில சொல்றாரு, நான் பார்த்தாலே புள்ள பிறக்குங்கிறாரு. அதெல்லாம் எவ்வளவு ஒரு அருவருப்பான அரசியல் அது. அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்படி இந்தியாவில் பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து இந்துத்துவ அரசியல் எடுக்குதோ அதே அரசியலை திமுக எடுத்திருக்கிறது. அப்போ நீங்க விஜய் அவர்கள் மீதும் சீமான் அவர்கள் மீதும் வைக்கக்கூடிய விமர்சனம் என்பது அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணு. இப்ப நான் சீமான் ஒரு அரசியல் பண்றாரா, ஒரு கூட்டம் நடத்துறா, நீ விமர்சனம் பண்ணு, அரசியல் ரீதியாக அவனை யாரும் கேட்க போறது இல்லை. விஜய் அவர்கள் திருச்சியில போய் பேசுறாரு, கரூர்ல போய் பேசுறாரு, அவர் பேசின பேச்சுல பிழைகள் குறைகள் தான் விமர்சனம் பண்ணு, நம்மளும் விமர்சனம் பண்றோம். ஆனா நீ தனிப்பட்ட முறையில் மதம் சார்ந்த விமர்சனத்தை வந்து முன் வைக்கிற. இப்போ அந்த பாஜக திமுக மாதிரியே டிவிக்கேவுமே சில நேரங்கள்ல மதம் சார்ந்து அந்த மாதிரி அண்ணன் சீமானவர்களை வந்து, ஏன்னா இப்போ நாம் தமிழருக்கும் தாவேக்காவுக்கும் கூடிய அந்த உரசல் மோதல் இருக்கு இல்லையா, அதில் பல நேரங்களில் தாவேக்காவுடைய தொண்டர்களுமே அந்த மாதிரி நான் பேசுறதை பார்க்குறேன். அதுவும் அருவருப்பாக தான் இருக்குது. அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது, ஒரு மதம் சார்ந்த ஒருத்தரை விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிறது. தாவேக்காவும் என்னைக்கு இதை புரிஞ்சுக்க போகுதுன்னு தெரியல. அவங்களுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், ஏன் இந்த மாதிரியான மதவாத விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஒரு அரசு தன்னுடைய குறைகளை மறைக்க முடியாமல் திணறும் போது அதற்கு எதிராக பேசக்கூடிய ஒருத்தன், தன்னுடைய குறைகளை அம்பலப்படுத்தக்கூடிய ஒருத்தனை நீ வந்து இந்த மதத்தை சேர்ந்தவன், அதனால தான் நீ என்ன குறை சொல்கிற, எம்எல்ஏ எந்த குறையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய குறைகள் இல்லைன்னு சொல்லி புனிதப்படுத்துறதுக்காக தான் ஒருத்தனை வந்து நீ வந்து இந்த மதத்தை சேர்ந்தவன் சொல்லுது. ஸோ இந்த குற்றச்சாட்டு ஒரு கண்மூடித்தனமான குற்றச்சாட்டு. இப்போ நீங்கள் சொன்னதுனால நான் சொல்ல வரேன், நான் தாவேக்கா நாம் தமிழரை எதிரிகள் போல திமுக காண்பிக்க முயற்சி செய்கிறது, திமுக அதுதான் நிறுவுகிறது. எனக்கு தெரிஞ்சு தாவேக்காவும் நாம் தமிழும் எதிரிகள் இல்லை, அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நம்புறேன். ஏன்னு கேட்டால், விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையில் உங்களுக்கு விமர்சனங்கள் குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் அவர் திமுக விழுத்தன்னு நினைக்கிறாரு. நாம் தமிழ் கட்சி மீது விமர்சனங்கள் குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் அவங்க திமுக விழுத்தன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, திமுக இவங்க 2 பேரும் சண்டை போட வேடிக்கை பார்க்குறாங்க. இப்போ நான் திரும்ப இதை ஏன் சொல்லணும், நீங்கள் விஜய் அவர்களையும் சீமான் அவர்களையும் ஒரே தட்டில் வைக்கிறீங்கன்னா இவங்க 2 பேரும் திமுகவை எதிர்க்கிறாங்க. அப்போ திமுகவை எதிர்க்கக்கூடிய நபர்களை நீ வந்து அசால்ட்டா வந்து பாஜக அரசோட கைக்குலிகள், இவங்களாம் ஆர்எஸ்எஸ் பித்தெடுத்த பிள்ளைகள் சொல்லிட்டீங்க. ஆனால் திமுக காரன், அதாவது எனக்கு ஒன்று புரியல, ஒரு பக்கம் இவங்களை ஆர்எஸ்எஸ் கைக்குலின்றானுங்க, மறுபக்கம் கிறிஸ்தவ கைக்குலின்றானுங்க, மறுபக்கம் இஸ்லாமிய கைக்குலி சொல்றாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மாற்றத்திற்கான அரசியலை வந்து இவங்க முன்வைக்கும் பொழுது எனக்கு இந்த நாம் தமிழோடு தாவேக்காவும் சண்டை போடுறதுல உடன்பாடே எனக்கு இப்பெல்லாம் இல்லை. உண்மையா சொல்றேன் நான். அது இந்த தேர்தல் நேரத்துல வந்து விஜய் அவர்கள் ஒரு மோசமான மனிதர், சீமான் அவர்கள் ஒரு மோசமான மனிதர் இந்த பக்கம் தாவேக்கா சொல்றது, இந்த பக்கம் நாம் தமிழ் சொல்றது நமக்கு உடன்பாடே கிடையாது. ஏன்னா இப்ப இங்க இருந்து அப்புறப்படுத்த வேண்டியது திமுக. இப்ப நான் உளமாற நான் வந்து ஆட்சி மாற்றம் வந்து நிகழணும் நான் நினைக்கிறேன். நான் அப்படி நடக்கணும்னு விருப்பப்படுறேன். அப்படி விருப்பப்படும் பொழுது இவங்க 2 பேரும் வந்து அடிச்சுக்கிறாங்க. எனக்கு அது சுத்தமா இருக்கு உடன்பாடே இல்லை. இந்த விஜய் அவர்கள் மீதும் சீமான் அவர்கள் மீதும் கிறிஸ்தவருங்கிறது, இன்னொரு பக்கம் இந்துத்துவ கைக்குலிங்கிறது, இன்னொரு பக்கம் இஸ்லாமிய, இது வந்து ஒரு பல்முனை வெறுப்பு. எல்லா தரப்புலையுமே அவங்க மேல ஒரு வெறுப்பை கிளப்பி விட்டோம்னா எல்லா பக்கமும் அவங்க மேல ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படும். அவநம்பிக்கையின் காரணமாக பெரிய வாக்குகள் போகாது, ஆதரவு போகாது. இதுதான் அதனுடைய காரணம். இதை யார் பண்றா? இதை பண்றது வேற யாரு? திமுக தான் பண்ணுது. தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக போராடி திமுக பண்ணுது. திமுகவோட ஊதுகுழல்களை பண்ண வைக்கிறாங்க. ஆமா, இப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, விஜய் அவர்களுடைய அந்த தாவேக்கா அதை வந்து நாம் தமிழர் தாக்குவதற்கு ஒரே ஒரு காரணம் தான், நாங்க மாற்றுன்னு தகுதியா நிக்கிறோம், நீ தகுதி இல்லாம வந்துட்டு மாற்றுன்னு சொல்ற, அதுவும் அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடிச்சிட போகுது சொல்றிய, அந்த ஒரு காரணம் தான். மற்றபடி தாவேக்கா வந்து அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடிச்சிடும் சொல்றது மட்டும் இல்லாம நாம் தமிழர் ஒரு இடத்துல கிண்டல் பண்றாங்க. அது என்ன இடம்னா, உங்களுக்கு ஒரு கவுன்சிலர் கூட இல்லை அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழருக்கு கன்னியாகுமரியிலே 6 கவுன்சிலர்கள் இருக்காங்க. அது தெரியாத தற்குறித்தனமான சிலர் பேசுவாங்க, நக்கீரன் பிரகாஷ் போன்ற அறிவற்றவர்கள் பேசுவாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு வேடிக்கையா இருக்கும். கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க இல்லையா, அதுக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. திருமுருகன் காந்தி அவர்கள் அண்மையில பேட்டி கூட எடுத்திருந்தீங்களே, அவர் வந்து பாஜகவுடைய கருநாகராஜன் துணைத் தலைவர் நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு விவாதத்துல பேசும்போது வாய் தவறி டேனியல் காந்தின்னு சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு உடனே இல்ல திருமுருகன் காந்தி மாத்த வந்திருப்பாரு. மாத்த வர்ற நொடிக்குள்ள திருமுருகன் காந்தி அந்த இடத்துல கலவரத்தை ஆரம்பிச்சிருவாரு.
என்ன நீங்க எப்படி சொல்லலாம், என்ன நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பெரியார் வந்து வெளியே வந்துடுவாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே நீங்க இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தெரியும். அவரு ஒரு வார்த்தையை விட்டாரு, விட்ட உடனே தொடங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. என்னன்னா இந்துத்துவவாதிகள் ஏன் இந்த மாதிரி மற்றவங்களை கிறிஸ்தவர் இஸ்லாமியன்னு சொல்றாங்க? நம்ம கிரிப்டோ கிறிஸ்டியன் அந்த வார்த்தையெல்லாம் அவங்க பயன்படுத்துவாங்க. ஆமா, நீ வந்து உள்ளுக்குள்ள கிறிஸ்தவன், வெளியே வந்து இந்துன்னு வேஷம் போடுற. மோகஜெயத்த படம்லாம் கூட அங்கதான் வந்துச்சு நினைக்கிறேன். கிரிப்டோ கிறிஸ்டியன் மாய. இதுக்கான அர்த்தம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான், நீ வந்து உள்ளுக்குள்ள கிறிஸ்தவனா மதம் மாறிட்டு என்னை இந்துங்கிறதுக்காக டார்கெட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பொதுமக்கள் கிட்ட ஒரு இதை சொல்லுவாங்க. உடனே அப்படியா, அப்போ நம்மால் இந்து, நம்மால வந்து இவன் வேணும்னே பண்றான், நம்மால் பக்கம் தான் நம்ம நிற்கணும், நம்மால் நியாயமானவன் தான், நம்மால் பக்கம் எந்த குறையும் கிடையாது அப்படின்னு அவன் குறையெல்லாம் மறந்து அவன் சரி செஞ்சான தப்பு. நான் என்ன கேட்கிறேன், இப்போ நாம் தமிழர் வர்சஸ் டிவிகே அப்படி உருவாவது அவசியம் நீங்க பாக்குறீங்களா? ஒரு தகுதியான மாற்று தகுதியற்ற மாற்றை அடிப்பது இயல்பா உருவாயிரும். அந்த முரண்பாடு வர்றது இயல்பு தான். அது ரைட். நான் என்ன சொல்றேன், இப்போ வந்து அண்ணன் சீமான் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் முன்வைக்கிறாரு, தாவேக்கா அவங்க கொள்கைகளை முன்வைக்கிறாங்க. இதுல மக்கள் எது சரியோ அதை அவங்க பார்த்து வாக்களிக்க போறாங்க. இப்போ ஒருவேளை வந்து இப்போ விஜய் அவர்களோ நாம் தமிழ் கட்சியோ நாளைக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வர்றது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்ல திமுக ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா நம்ம வரவேற்கிறோம். நம்ம கட்சி தான், நம்ம கட்சியை நான் அப்படிலாம் யோசிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. தாவேக்கா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்சியை வரவேற்க முடியுமா? நான் என்ன சொல்றேன், நாளைக்கு வந்து தமிழக மக்கள் திமுகவுக்கு மாற்றாக தாவேக்காவை சூஸ் பண்றாங்க, நாளைக்கெல்லாம் நடக்காது, அது எழுதி வச்சுங்க. அதெல்லாம் நடக்காது சொல்றேன், அப்படி ஒன்று நடந்துடவே கூடாது. மக்கள் பெரிய அது திமுக இருந்துட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா? ஆமா, வேற என்ன. இப்போ அதாவது திமுக வந்து தொடர்வதும் தாவேக்கா புதிதாக வருவதும் ரெண்டு பெரிய வேறுபாடு கிடையாது. நான் என்ன சொல்றேன், திமுக வந்து அப்புறப்படுத்தப்படும், தகுதியான மாற்றை வைத்து அப்புறப்படுத்தப்படும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றது ரைட். ஆனா திமுக அந்த வேலையை பண்றாங்களா இல்லையா? தமிழக வெற்றி கழகத்தையும் நாம் தமிழ் கட்சியும் எதிரெதிர் அணியில மோத விட்ட வேலையை பண்றாங்களா இல்லையா? இந்த மோதல் ஆரோக்கியமானதா? உண்மை இல்ல, இந்த மோதல் ஆரோக்கியமானதான் சத்தியமா கிடையாது. திமுக மற்றவர்களோடு மோதுறதுக்கு பயப்படும். இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் சீமான் அவருடைய பெயரை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களோ யாராவது சொல்லியிருக்காங்களா? விஜய் பேர் கூட சொன்னது கிடையாது. ஏன்னா மோதுறதுக்கு பயம். மோதுனா அந்த இடத்துல ஒரு போலரைசேஷன் உண்டாகி அந்த போலரைசேஷன்ல அவங்களுக்கு வாக்குகள் அதிகமாக போயிருமோ, அவங்கள வந்து அந்த ரவீந்திர துரைசாமி சொல்லுவாரு, கில்லிங் இன் சைலன்ஸா அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. அதுதான் பண்ணுவாங்க. ஸோ என்ன கேட்டால் திமுக அந்த நரேஷனை உருவாக்குன்றதை நானும் ஒத்துக்கிறேன். இந்த மாநிலத்தில் அந்த மோதல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தமிழக வெற்றி கழகமும் திமுக இது நாம் தமிழ் கட்சியும் ரெண்டு பேரையும் வந்து நீ கெட்டவன் உனக்கு என்ன தகுதி இருக்கு, உனக்கு என்ன தகுதிக்குன்னு சொல்லக்கூடிய அந்த மோதல் வேற நினைக்கிறேன். என்ன கேட்டால் தாவேக்கக்கூடிய முதிர்ச்சியின்மை தான் அதற்கு காரணம்னு சொல்லுவேன். இல்ல, அவங்க இப்பதான் உள்ள வந்திருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்பதான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓஹோ கட்சினா தலைவர் புதுச்செயலர் இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சுக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா எனக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. நீங்க இப்போ நான் தமிழக வெற்றி கழகத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்கேன். கரூர் விஷயத்துல விஜய் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணேன் நான். ஆனா நம்ம இவங்க மட்டுமே குற்றவாளிகள்ன்ற மைண்ட் செட்டுக்கு திமுக தள்ளுது இல்லையா, அதுக்கு உடன்படக்கூடாதான் நான் நினைக்கிறேன். இப்போ கரூர் விஷயத்துல வந்து திமுகவுடைய அரசுக்கு பங்கேறலாம் ஒத்துக்க முடியுமா? விஜய் அவர்களுடைய அந்த கூட்டங்களுக்கு ஒழுங்கான பர்மிஷனோ, ரெண்டாவது எந்த கட்சிக்கும் இல்லாத கட்டுப்பாடுகளை விஜயுடைய கட்சிக்கு திமுக வந்து விதிக்குது. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோலாம் விதிக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒழுங்கான பாதுகாப்பு கொடுத்தா போதுமானது. ரொம்ப விதிக்கிறாங்க. என்ன கேட்டால் உதயநிதிகளுக்கு எதிராக விஜய் வராரு அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஒரு பயம் பதற்றம். நீங்கள் தனி மனிதனா நீங்கள் விஜய் உதயநிதினு எடுத்தீங்கன்னா விஜயுடைய அந்த ஒரு பாப்புலாரிட்டி எங்கேயோ இருக்குது, உதயநிதி அவர் கிட்ட கூட வர முடியாது. அப்போ இந்த வளர்ச்சியை வந்து திமுக நிராகரிக்குது. நமக்கு வந்து இந்த நபர் விஜய் நபர் போட்டியை வந்துடக்கூடாது, ஒரு பெரிய பாப்புலரான ஒரு நபர் போட்டியை வந்துடக்கூடாதுன்றதை நிராகரிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஜனநாயகனுடைய இந்த ஆடியோ லான்ச்சு தமிழ்நாட்டில் வந்து வைக்காம போனதுக்கான காரணம் வந்து திமுக அரசு பர்மிஷன் கொடுக்காது அப்படின்றதுக்காக தான் மாற்றினாங்கன்னு தெரியல எனக்கு அதை பற்றி. இல்லை, உண்மையாக சொன்னால் கரூர் துயரத்திற்கு பிறகுதான் அது வந்து மலேசியாவுக்கு மாற்றி அமைக்கப்பட்டது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே நடத்தினா ஏதாவது பிரச்சனைகள் வருமோ அப்படிங்கிறத அவரும் யோசிச்சிருப்பார். நான் என்னன்னா ரொம்ப விஜயை பற்றி பேச தேவையில்லை. அவர் வந்து முதல்ல அரசியல் பேசட்டும். நான் உடனே சொல்கிறேன், 2 வருஷம் ஆயிடுச்சு. அரசியல் எங்கே பேசினாருங்கிறது நான் இன்னைக்கு தேடிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ பிரச்சாரத்துக்கு போகிறார். அவருடைய கொள்கை என்ன இன்னைக்கு வரைக்கும் அது தெளிவாக இல்லை. 2016 நாம் தமிழர் கட்சி தன்னுடைய தேர்தல் செயல்பாட்டு வரைக்கும் வெளியிட்டு தான் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறது. ஆனால் நம்ம அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு தொலைக்காட்சியும் அவரை பற்றி விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதான் இப்போ கொள்கை இல்லாத கட்சியை மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி ஏற்றுக்கொண்டாலுமே கொள்கை இல்லாத கட்சி சர்வைவல் பண்ண முடியாது. எப்படி சர்வைவல் பண்ண முடியுங்க? ஒரு விஜய்னு ஒரு நபர் இருக்காரு, நாளைக்கு அவர் இல்லாமல் போயிட்டாருன்னா கட்சி எப்படி இருக்கும்?
நாம் தமிழ் கட்சி அப்படி கிடையாது. சீமான் அவர்கள் இருந்தாலும் எல்லா காட்டிலும் அந்த ஒரு கட்சி அந்த கொள்கை கோட்பாடு இருக்குதான் செய்யும். ஏங்க இப்போ ஒரு நாம் தமிழ் கட்சி ஒரு நபர் வந்து இணையறான்னா அதில் 50% வந்து சீமானை பிடிச்சிருக்கும், 50% கொள்கை பிடிச்சிருக்கும். கொள்கை இல்லாமல் சீமான மட்டுமே பிடிச்சி அவன் என்ன இங்கே அந்த சீமான நடிக்க சகத்திலிருந்து ஆழத்தில் இருக்காரு, இல்லை வந்து ரசிகர் கூட்டத்தில் எடுத்துருக்காரு, அப்படிலாம் கிடையாது. அவர் எடுத்த படம் கூட பெருசாக போனது கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது அதாவது அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே வரக்கூடியவங்க வந்து இப்போ ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்கு போய் துக்கம் ஏன் விசாரிச்சாருன்னா அதையே நம்மளால குற்றக்கட்ட சொல்றானுங்க. ஏன் போல அறிவுரு அதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது அரசியல் மாண்புங்கிறது புரியல. சரி, இப்போ என்னன்னா தாவேக்கா இந்த ஆடியோ லான்ச்சுக்கு பிறகு தயவு செஞ்சு அரசியலுக்கு வாங்க, அரசியலையும் கொஞ்சம் லான்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியதாக இருக்கு. ஸோ திரைப்படத்துக்கு, அதாவது ஜனநாயகம் திரைப்படம் பார்ப்பதற்கு தயாராகிவிட்டீர்களா? இல்லை, ஜனநாயகம் பார்ப்போம் இல்லையா, பார்க்காம எப்படி இருக்க முடியும்? நம்ம ஜனநாயகம் பார்ப்பேன், பராசக்தியும் பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே என்ன தெரியும் ஒன்று போயிட்டு இருக்கு, ஜனநாயகனை வீழ்த்துவதற்காக பராசக்தி வருகிறது. இது ரொம்ப சிரிப்பா இருக்கு, ரொம்ப வியப்பா இருக்கு. எனக்கு அப்படிதான் தோணுது. அந்த கவுண்டர் பண்றதுக்காக தான் எடுத்திருப்பாங்க. இல்லை, எனக்கு என்னன்னா எப்படி பண்ண முடியும்? பராசக்தி நல்ல படமாவே இருக்கட்டும்பா, உண்மையாவே சூப்பரான படமாக கூட வந்துருக்கட்டும்பா. அதாவது 1965 நடந்த அந்த மொழிப்போர் தான் வந்து 67 திமுக ஆட்சிக்கு வர காரணமானதுன்னு சொல்றாங்க. ஆமா. ஸோ அந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷனை மீண்டும் கிளப்பதற்கு இந்த படம் வருதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஒன்றும் நடக்காது, நீங்க எழுதி வச்சுங்க சரவணன். விஜய் அவர்களுடைய மார்க்கெட்டை திமுக சிவகார்த்திகனை வச்சு பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. நீங்கள் அரசியல் ரீதியாக வீழ்த்தலாம், விமர்சனம் பண்ணலாம், ரைட்டு. சினிமாவில் இன்றைக்கும் டாப் விஜய் தான், அதை நான் இல்லைலாம் சொல்ல மாட்டேன். அதுக்காக வந்து உங்களுக்கு ஜனநாயகனை வந்து பீட் பண்ணுறோம் பராசக்தி ஒன்றும் பண்ணாது. எனக்கு தெரிஞ்சு பாவமாக ஒரு நல்ல படம் கூட இவங்களோட கெட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம பார்ப்போமே, தாவேக்காவா திமுகவா, ஜனநாயகனா பராசக்தியா அப்படிங்கிறத ஓகே நிறைய பேசியிருக்கோம். நன்றி.